الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. وقال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மார்க்க அறிவை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்த இமாம்கள், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்த சுகதாக்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமாக்கிய 4 மாதங்களில் துல் ஹிஜ்ஜா என்கின்ற நாளில் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிற குர்பானுடைய தினத்திலே பெருநாள் தொழுகை நிறைவேற்றிவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் மீண்டும் உரித்தாக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, இன்றைய நாள் யௌமுன் நஹர், அதாவது குர்பானி கொடுக்கப்படும் நாள். இந்த நாளுக்கு நாம் இவ்வாறு ஒரு பெயரிட்டு இருக்கிறோம், தமிழிலே தியாக திருநாள் என்று நாம் பெயரிட்டு இருக்கிறோம். இப்போ தியாக திருநாள் என்று இந்த நாளுக்கு ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சோதித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றார். அவர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லா வகையிலும் தியாகம் செய்வதற்கு முன் வந்தார். அந்த தியாகத்தை நினைவு கூறுகிற நாள் தான் இன்றைய நாள். அதனால் தான் இது தியாக திருநாள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார் என்பதை நமக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். இது கால லஹு ரப்பி அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நோக்கி சொன்னான், இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள். காலத் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அகிலங்களின் இறைவனுக்கு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார். அல்லாஹ் சொல்றான் கட்டுப்படுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இதோ யா அல்லாஹ் இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். இப்போ ஏன், எதுக்கு, எப்படி கட்டுப்படணும், எங்க கட்டுப்படணும், எந்த கேள்வியுமே கேட்கல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ என்ன சொன்னாலும், நீ எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அந்த சோதனை தான் மனைவியும் மக்களையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்னான், விட்டு வந்தார். அறுத்து பலியிட சொன்னான், அறுத்து பலியிட்டார். ஆக இப்படி அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று அவர் வார்த்தையால் சொன்னார். அதை நிரூபித்தும் காட்டினார். வெறுமனே வார்த்தையால் நான் முஸ்லீம் அப்படின்னு அவர் சொல்லல, தான் முஸ்லீம் என்பதை அவர் தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார். ஆக கட்டுப்பட்டவர் என்பதை அவர் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியதால் அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு அதை விஷயத்தை நாமும் இன்று தொடர்கிறோம். ஒன்றை நன்றாக நினைவு கொள்ளுங்கள், நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் இருக்கு, தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம். இறுதி தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தினார், முழுமைப்படுத்தினார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் முழுமைப்படுத்தினார். ஆனால் நாம் பின்பற்றுகிற மார்க்கம் யாருடையது என்று சொன்னால், வமில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம் தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் இது. ஆக நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் இப்ராஹிமுடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கத்தை தான் அல்லாஹ் நம்மை பின்பற்ற சொன்னான். காரணம் என்ன? அவர் தன்னை ஒப்பு கொடுத்த முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினார். அவர் முழுமையாக முஸ்லீமாக இருந்தார். அவர் அல்லாஹ்வுக்கு முழுவதும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினார். அப்ப அதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துறான். முஸ்லீம்களா, அஹ்மத் அலி, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், முஹம்மது என்று பெயர் வைப்பது இல்லை. அதை தாண்டி நீங்கள் நாங்கள் அப்துல் காதர் என்பதை, அஹ்மத் அலி என்பதை, முஹம்மது என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டணும். உங்க வாழ்க்கை இப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒருவர் சொல்லணும், இவர் தான் முஸ்லிம் என்று. பேரை வச்சு இல்ல, தொப்பி தாடி ஜுப்பாவை வச்சு இல்ல,
தம் வாழ்க்கை அவ்வாறு அமைய வேண்டும். அந்த வாழ்க்கை அமைந்ததால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஓ ஈமான் கொண்டவர்களே, இந்த நபியிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. இப்படி அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிற இன்னொரு நபி யார்? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இன்னொருவரை உஸ்வத்துன் ஹஸனா என்கிறார். அந்த இன்னொரு நபி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபியே, இதோ இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி முன்மாதிரியாக சொல்லப்பட்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறுகிற நாளில் தான் நாம் இருக்கிறோம். பச்சிலம் பாலகன், பெற்றெடுத்த பாலகன், ஒரு தாய் தன் குழந்தையை தன்னுடைய மார்போல் அணைத்து வைத்து இருக்கிறாள். அந்த பாலகன், அந்த பச்சிலம் குழந்தை பசியால் அழுது தவிக்கிறது. குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த பிஞ்சி குழந்தையின் தாகத்தை, அந்த பிஞ்சி குழந்தையின் பசியை போர்ப்பதற்கு தாயின் மார்பிலே பால் இல்லை, வறண்டு போய்விட்டது. பல நாட்களாக உணவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் பசியால் தாகத்தால் கதறி அழுகிற தன் பிள்ளையை, பச்சிலம் பாலகனை பார்க்கிற ஒரு தாயின் மனது அந்த நேரத்தில் எப்படி துடித்து போயிருக்கும். ஆறுதல் சொல்ல யாரும் அருகில் இல்லை. அவர்களை தவிர அந்த பொட்டல் பாலைவனத்தில் யாரும் இல்லை. தன் தாயையும் பிள்ளையும் தவிர ஆதரவு சொல்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒன்றுக்கு உதவிக்கு ஓடி வருவதற்கோ யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் குழந்தை பசியால் தாகத்தால் கதறி அழுகிறது. என் அன்பார்ந்த தாய்மார்களே, யோசித்து பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பாசமாக பெற்றெடுத்த அந்த பிள்ளை பசியால் தாகத்தால் அழுகிற நேரத்தில் அதன் பசியையும் அதன் தாகத்தையும் தீர்த்து வைக்க முடியாத அந்த கையால அந்த நேரத்தில் நம்மளால் முடியவில்லையே என்கிற அந்த நேரத்தினுடைய வலி, அந்த நேரத்தினுடைய துன்பம் எத்தகைய பெரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த துன்பத்தை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுபவித்தார்கள். ஏன் அதை ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லாஹ் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதால் அந்த துன்பம் வருகிற நேரத்திலும் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். தன் பிள்ளையின் தாகத்தை எவ்வாறாவது தீர்த்து மாட்டோமா, அந்த பசியை போக்குவிட ஏதேனும் உணவு கிடைத்து விடாதா என்கிற அந்த தாயின் பதப்பதைப்பு, அந்த தாயின் நடுக்கம், அந்த தாயின் கஷ்டம் சஃபாவிலும் மருவாவிலும் ஓட செய்தது. யாராவது வரமாட்டார்களா, கொஞ்சம் தண்ணி கிடைச்சிடாதா, கொஞ்சம் உணவு கிடைச்சிடாதா என்ற அந்த தாயின் தவிப்பு. சஃபாவிலே ஏறினார்கள், மருவாவிலே ஏறினார்கள், ஓடினார்கள். தாய் ஒன்றை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அதுவரை மக்காவிலே சஃபா இருந்தது, அதுவரை மக்காவிலே மருவா என்ற அந்த மலை இருந்தது. அதுவரைக்கும் அது வெறுமனே மலையாக தான் இருந்தது. அது வெறுமனே கல், வெறுமனே பாறை தான். எப்பொழுது நம் தாய் ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் பாதம் அந்த பாறையில் பட்டதோ, சஃபாவிலே பட்டதோ, மருவாவிலே பட்டதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயின் புனித பாதங்கள் அந்த பாறையில் பட்டவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃபாவையும் மருவாவையும் புனிதப்படுத்தினான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொன்னான். ஏன்? நம் தாயின் பாதம் பட்டதால் அந்த பாறை கூட புனிதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன? அந்த தியாகத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக அதை செய்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். அந்த தியாகத்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்தை ஒப்புக்கொண்டான். ஆனா மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று சொன்னால், இஸ்லாம் என்ற சொல்லுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு முன்னால் சென்ற தலைமுறைகள் பல தியாகங்களை செய்து இந்த தீனை பாதுகாத்து நம்மிடத்தில் சேர்த்து இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால், சஹாபாக்கள் தியாகம் செய்யவில்லை என்றால், நபிமார்களால் உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லி இருக்க முடியாது. ஆக அந்த தீன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்ததற்கு மிகப்பெரிய ஒரு தியாகம் அதற்கு பின்னால் இருக்கிறது. பிலால், கப்பா பின் அல்-அரத், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இது போன்ற சஹாபாக்களினுடைய ரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. அதன் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை நம்மிடத்தில் வந்து சேர்த்து இருக்கிறார். ஒரு தந்தையாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொல்கிறார், மகனே, நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், இதோ நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேன், இதோ நான் கட்டுப்படுவேன் என்றார். மகன் சொன்னார், தந்தையே நீங்கள் கட்டுப்படுங்கள், அதற்காக இதோ நான் வெட்டுப்படுவேன் என்றார்.
ஆக கட்டுப்பட்டவர் நினைவு கூறப்படுகிற அளவிற்கு வெட்டுப்பட்டவர் நினைவு கூறப்படுவதில்லை. இன்றைக்கு நமக்கு தேவை இப்ராஹிம்கள் மாத்திரம் அல்ல, இஸ்மாயில்களும் தேவைதான். யாரும் இங்கே இஸ்மாயில்கள் இல்லை என்பதை பார்க்கிறோம். யாரும் தன்னை ஒப்பு கொடுக்க அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய இஸ்மாயில்கள் எங்கே? அங்கே ஒரு இஸ்மாயில் இருந்தார், அதனால் இப்ராஹிம் இருந்தார். இங்கே இப்ராஹிம்களும் இல்லை, இங்கே இஸ்மாயில்களும் இல்லை. வெறுமனே இந்த தினத்தை நாம் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நடந்து கொண்டுள்ளோம். நிச்சயமாக இஸ்லாத்தில் சடங்கும் இல்லை, சம்பிரதாயமும் இல்லை. இந்த நாள் எதற்கான நாள்? ஏன் நாம் ஆட்டை அறுக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்கிறோம், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்கு, உன்னுடைய தீனுடைய விஷயத்தில் நாங்கள் உன்னுடைய கட்டுப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க, உன் மார்க்கத்தை நிலைநாட்ட எங்கள் செல்வம் தேவைப்பட்டால், எங்கள் உயிர் தேவைப்பட்டால், எங்கள் குடும்பம் தேவைப்பட்டால் அதை தியாகம் செய்ய நாங்கள் தயார் என்பதற்கு அத்தாட்சி இந்த ஆடு. இதோ இதை அறுத்து நான் பலியிடுகிறேன், என்னை நான் தியாகம் செய்ய தயார், என் குடும்பத்தை தியாகம் செய்ய தயார், என் சொத்து செல்வங்களை தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அல்லாஹ்வுக்காக என்பதின் அடையாளம் யா அல்லாஹ் இந்த ஆடு என்பதுதான் அத்தாட்சி. வெறுமனே 40 கிலோ ஆடு வாங்கினேன், 4 அப்படியே சுத்தி இருக்கிற கொம்பு உள்ள ஆடு வாங்கினேன் என்பது பெருமைக்காக அல்ல. அந்த ஆடு அறுத்து பலியிடப்படுவது பெருமைக்காக அல்ல. எங்க வீட்டுல இருக்கிற ஆடு 80,000 ரூபாய் தெரியுமா? எங்க வீட்டுல இருக்கிற ஆடு 1 லட்சம் ரூபாய் தெரியுமா? நாங்க வாங்கினது மதுரை ஆடு தெரியுமா? நாங்க 7 ஆடு வாங்கி இருக்கிறோம் தெரியுமா? இந்த பெருமைக்காக அல்லாஹ் குர்பான் கொடுக்க சொல்லல. அந்த விஷயம் அல்ல. அங்கே இரையச்சம், தக்வா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அறுத்திடும் அந்த பலி பிராணி இருக்கிறதே, அதனுடைய இரத்தமும் மாமிசமும் அல்லாஹ்வை அடைவதில்லை. அல்லாஹ்வை அடைவதெல்லாம் இறை அச்சம்தான். அறுக்கிற நேரத்தில் நம் எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஆக இது போன்று அந்த குடும்பம் தியாகம் செய்தது, அதனால் இன்றைக்கு தியாக திருநாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நித்திய தியாகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னதற்காக அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் என்ன தியாகங்களை செய்தார்கள். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்கள். அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்கள் ருகையா, உம்மு குல்தும் என்ற 2 மகள்களை அபூ லஹபின் 2 மகன்களுக்கு திருமணம் முடித்திருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்காக தன் சொந்த அண்ணனின் மகன் என்று பாராமல், தன் சொந்த மகனுடைய பிள்ளை என்றும் பாராமல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொன்னதற்காக அபூ லஹப் தன் பிள்ளைகளுக்கு உத்தரவிட்டு 2 மகள்களுக்கும் தலாக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு தந்தையாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்கா என் பிள்ளைகளுக்கு தலாக் கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த தந்தை எவ்வாறு துடித்திருப்பார்? அந்த தந்தையின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக அந்த குடும்பம் அந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருந்தது. அதே போன்று இன்னொரு மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிற நேரத்தில் அங்கே குஃபார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர் ஒட்டகத்தை பிடித்து இழுத்ததின் காரணத்தால் கர்ப்பமாக இருந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்து வயிற்றில் அடிபட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டு விட்டு அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று அங்கே மதீனாவை சென்று அடைந்த போது அதிகமான இரத்தப்போக்கின் காரணமாக அவர்கள் ஷஹீத் இறந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், அந்த குடும்பம் எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறது. தன் கண்ணுக்கு முன்னால் தன் 2 மகள்கள் தலாக், தன் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்ததற்காக ஒரு மகள் இறந்து விட்டார். அப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவா இருக்கும்? ஒரு தந்தையாய் அவர் எவ்வாறெல்லாம் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார். காரணம் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். அதனால்தான் அவர்கள் தங்களை சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிமோன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று. இன்றைய நாளில் நாமும் சொல்லுகிறோம் நாமும் முஸ்லிம்கள் என்று. நாம் நம் வாழ்க்கையில் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை வெளிப்படுத்துகிறோம் என்பதை இன்றைய நாள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட முழுமையான கட்டுப்பாடு இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் எங்கேயோ தவறு நடக்கிறது. நான் முழுமையாக முஸ்லீமாக மாற வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி அந்த விஷயங்களை யோசித்து அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக முழுமையாக ஒப்பு கொடுப்பவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் இன்றைய நாள் தியாக திருநாள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தியாக திருநாளில் தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் துஆ செய்கிறேன், யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய முன்னோர்கள் எந்த தியாகத்தை செய்து இந்த மார்க்கத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள்,
அதே நிலையிலே இந்த மார்க்கத்தை அதே தூய்மையான வடிவிலே எங்கள் சந்ததியிடத்தில் ஒப்படைக்கிற தௌஃபீக்கை, இந்த தீனை நிலைநாட்டுகிற, இந்த தீனை பாதுகாக்கிற அந்த வல்லமையை, ஈமானிய உறுதி எங்களுக்கு தா என்று இந்த தினத்திலே நீங்கள் அழுதழுது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை கைவிட்டு விட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம் இஸ்லாம் ஒன்றுதான். ஆக அந்த இஸ்லாத்தின் நிலையாக இருந்து அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தர வேண்டி துஆ செய்தவனாய் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தினம் ஈதுல் பெருநாளுடைய தினமாக இருப்பதால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. குறிப்பா இந்த சமூகத்தினுடைய அவல நிலை சொல்லி தெரிய வேண்டிய சூழல் இல்லை. உலகம் முழுவதும் இந்த சமூகத்திற்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது நம்ம எல்லோருக்குமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் எல்லா பிரச்சனைகளிலும் இந்த முஸ்லிம் சமூகம் அதிலிருந்து வெளியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.